ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு பிளாக் ஆஃப் கோட் அதுதான். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த இன்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எப்போவுமே வந்து C++-ஐ பொறுத்த வரைக்கும் மெயின் அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன். நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகும். ஓகே, ஸோ இதனால வந்து நான் இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட் மெயின் அப்படின்னா இது இன்டீஜரை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நாமளே இப்போ என்ன பண்ணுவோம், x equal to 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, int x equal to 10. ஓகே, int x equal to 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே வந்து c out, ஓகே, and x end line. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எனக்கு வந்து x அப்படின்றது 10 அப்படின்ற வேல்யூ, இந்த வேல்யூ நீ எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட், இது வந்து ஒரு சின்ன சிம்பிள் ஃபங்க்ஷன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நான் ரன் கோட் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இது வந்து எனக்கு 10 அப்படின்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ரைட், வாட் இஃப் எனக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு 100 லைன் இல்லை ஒரு 1000 லைன் வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே, 1000 லைன் அப்படின்றலாம் கம்மி, சம்டைம்ஸ்லாம் லைக் இட் கோஸ் டு லைக் 10,000 and 20,000 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, உங்களோட கோடை வந்து குட்டி குட்டியாக பிரேக் பண்ணிக்கலாம். சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், x equal to 10 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ரைட், இப்போ இதே நான் என்ன சொல்கிறேன், int x அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு ஓகே, cin x, ஓகே, cin x அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும், நாம வந்து x அப்படின்றதுக்கு ஒரு இன்புட் வாங்குறோம். ஓகே, அண்ட் அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் ஒரு வேல்யூ வேரியபிளுக்கு இன்புட் வாங்கினாலும் இதே தான். ரைட்டா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து நம்ம அந்த இதை அப்படியே நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து 10 இடத்துல இன்புட் வாங்கணும்னு வைங்களேன், 10 இடத்துலையும் போய் இன்ட் எக்ஸ், சின் ஆஃப் எக்ஸ், சி அவுட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்கறத விட இது மொத்தத்தையும் நான் ஒரே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் கால் பண்ணேன்னு வைங்களேன், நம்பர் ஆஃப் லைன்ஸ் நான் எழுதுறது கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகே, எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எதுவும் ரிட்டர்ன்லாம் பண்ண வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் வந்து எனக்கு நான் கொடுக்கக்கூடிய இன்புட்டை எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சா போதும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா வாய்ட் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வாய்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது. ஓகே, வாய்ட் ஷோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை தான் காட்ட போகிறோம் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணக்கூடிய ஸ்கெலிட்டன். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ரிட்டர்ன் டைப் அப்படின்னு கொடுக்கணும், அதோட நேம் கொடுக்கணும், அதுக்கு ஆர்குமெண்ட் அல்லது பராமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிராக்கெட் ரவுண்ட் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா இதுக்கு இடையில நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து ஆர்குமெண்ட் அல்லது பராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் கோடு எழுதக்கூடிய ஒரு ஸ்பேஸ், இந்த கேர்லி பிராக்கெட்ஸ் கடையில் வந்து நீங்கள் உங்கள் கோடு எழுதக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். ஓகே, இதை கட் பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த அவுட்புட்டுமே வராது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சிஸ்டம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பை டிஃபால்ட் இந்த மெயின் ஃபங்க்ஷனை தான் வந்து எடுத்துக்கும். ஓகே, இது வந்து எனக்கு வந்து இப்போ எந்த அவுட்புட்டுமே கொடுக்கல. ஸோ இதை நான் எப்படி என்னோட கோடுக்குள்ளே கால் பண்ணணும் அப்படின்னா ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை நான் கால் பண்ணணும். இப்போ இதை நான் ரன் பண்ணால் எனக்கு வந்து அது வந்து இன்புட் கேட்கும். ஓகே, எக்ஸுடைய இன்புட் என்ன அப்படின்னு கேட்குது, நான் எக்ஸுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஓகே, 10 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது 10 அப்படின்னு அவுட்புட் கொடுக்குது. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் பியூட்டிஃபை பண்ணலாம். சி அவுட் enter the value of x அப்படின்னு நான் கொடுக்குறேன் and \n. ஓகே, சி அவுட் அண்ட் சி அவுட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து நம்ம ஒரு இது கொடுக்கலாம், the value of x is கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து x அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே செமிகோலன் வைக்கல. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்குது, நான் வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, எனக்கு வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடக்குது, ஆக்சுவலி நமக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷன் தான் கால் ஆகுது. இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இன்னொரு பிளாக் ஆஃப் கோட் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணுது, இந்த ஷோ அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணி எனக்கு அவுட்புட் எடுத்து வருது.
இதே ஷோ நான் இன்னொரு தடவை எழுதுறேன் அப்படின்னா ஓகே எனக்கு அது 2 தடவை எக்ஸிக்யூட் ஆகும். ஷோ நான் வந்து இன்னொரு தடவை எழுதுறேன். ஓகே இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன், 10 வருது. மறுபடியும் என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்குது. நான் இப்போ வந்து 20 அப்படின்னு கொடுக்குறேன், 20 வருது. ஸோ இப்போ பாருங்க, இதை நான் 2 தடவை பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்கும், இந்த 3 லைனை வந்து நான் 2 தடவை எழுதியிருக்கணும், ரைட்? ஸோ 3 + 3 6 ப்ளஸ் இந்த இன்டீஜர் நம்ம டிக்ளேர் பண்ணது ப்ளஸ் 1 7. இதே இப்போ எனக்கு பாருங்க 4 + 3 7. இன்னொரு தடவை நான் ஷோ அப்படின்னு எழுதுறேன் அப்படின்னா பாத்தீங்களா, இது மாதிரி நீங்க இப்போ 10 தடவை நீங்க இந்த மாதிரி எனக்கு வந்து வேல்யூ வாங்கி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், உங்களோட கோட்ல இந்த பர்டிகுலர் இது வந்து எத்தனை தடவை உங்களுக்கு வந்து 10 தடவை 30 லைன்ஸ் ஆஃப் கோடு வரும். ஆனா இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து 14 லைன்ஸ் ஆஃப் கோட்ல வந்து நீங்க நினைச்ச வேலையை பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து நம்ம கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் கோட் ரீயூசபிலிட்டிக்காக நீங்க வந்து எழுதிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸை நீங்க ஒன்னா எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க லைப்ரரியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எப்படி அப்படிங்கிறத லேட்டர் பார்ட்ஸ் ஆஃப் த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுல 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட். நான் இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணுறேன், சாரி இதை கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே எழுதுறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஓகே, இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு சிஸ்டம் எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது, இதே ஃபங்க்ஷன் தான். ஓகே, இங்கே வாய்ட் ஷோ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, கண்ட்ரோல் எக்ஸ் வாய்ட் ஷோ சேர்த்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க, உங்களுக்கு அன்டிக்ளேர்ட் ஐடென்டிஃபையர் அப்படின்னு வருது. இந்த ஷோ அப்படிங்கிற இருக்கு, இங்கே தானே இருக்கு. ஏன் இது வந்து அன்டிக்ளேர்ட் ஐடென்டிஃபையர் அப்படின்னு வருது அப்படின்னா சிஸ்டம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துக்கோம், கம்பைலர் என்ன பண்ணுவோம், லைன் பை லைனாக வாசிக்கிட்டே வரும். ஸோ இப்படியே இங்கேருந்து வாசிக்கிட்டே வருது. இங்கே வந்தவொடனே மெயின் அப்படின்னு ஃபங்க்ஷனுக்கு வருது, உள்ள ஷோ அப்படின்னு வருது. ஷோனா என்னன்னு அதுக்கு தெரியல. ஸோ இப்போ இதுவே இந்த ஃபங்க்ஷன் வந்து மேலே இருந்ததுன்னு வைக்கலாம், இப்போ இங்கே வந்துட்டு நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சிஸ்டமுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த ஷோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது இந்த ப்ராசஸ்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணி வச்சுக்கிட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஷோ அப்படின்னு பார்த்தவொடனே அதுக்கு தெரியும், ஓகே ஷோ அப்படின்ற ஃபங்க்ஷன் செய்ய சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. ஓகே, அதுவே இப்போ நான் வந்து இதை வந்து எனக்கு வந்து நாமளும் என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் எழுதுவோம், இந்த மெயின் ஃபங்க்ஷன் மேலே தான் நமக்கு வந்து பார்க்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் தான் நமக்கு தேவையான எல்லா வேலையும் நடக்குது, ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன்ஸ் வந்து கீழே எழுதி வச்சுக்குவோம், நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் அந்த ஃபங்க்ஷன்ஸை போய் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு பார்த்தோன்னே கோடு எக்ஸிக்யூட் போகிறது இங்கே தான், அப்போ நமக்கு தேவையான லாஜிக்ஸ் அவுட்புட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே தான் டிஃபைன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி டைமில் சிஸ்டம்க்கு எப்படி நம்ம சொல்கிறது, ஓகே நான் இப்படி ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், ஓகே நீ வந்து எனக்கு எரர் கொடுக்காத, கீழே போய் செக் பண்ணி பார் அப்படின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் அண்ட் அதோட ரிட்டர்ன் டைப். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா சிஸ்டம் வாசிக்கும். ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைலு, அடுத்து நேம் ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கு, அப்புறம் அதுக்கு தெரியும் ஓகே ஷோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, ஆனால் அது இப்போதைக்கு டிக்ளேர் ஆகலை, நமக்கு அது லேட்டர் பார்ட்டில் நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்க, ஷோ அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஷோன்னு கால் பண்ணும்போது ஓகே ஆல்ரெடி ஷோன்னு ஒன்று வச்சிருக்கேன்னு சொன்னான்ல அப்படின்னு சொல்லிட்டு அது போய் ஃபுல் ப்ரோக்ராமே செக் பண்ணுது. ஓகே இங்கே ஷோ இருக்கு அப்படின்னா ஷோவோட ஃபங்க்ஷன்ஸை அது பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் டிக்ளேர் பண்ணக்கூடிய மெத்தட். அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கோட் யூசபிலிட்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் கூட வாங்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் வாங்குறது, அந்த பேராமீட்டர்ஸை நம்ம வாங்குறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.